கனவு காணுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வாழ்க்கையில என்னவோ ஆக போறீங்களோ அது உங்க கனவுல வரணும். இந்த அதிகாலை கனவு பலிக்கும், அந்த நேரத்துல கனவு கண்டுட்டீங்கன்னா அந்த சம்பவம் பலிக்கும்ன்றாங்களே. அது ஜாமம் கணக்கா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ம். இப்போ அதிகாலையில் 4:30 to 6ன்னு சொல்லக்கூடிய 6னா 2 இங்கிலீஷ் டைம்லாம் கிடையாது. நம்ம இதில் வந்து சூரிய உதயத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடின்னு கணக்கு ஓகே. இது நடந்ததுன்னா இமீடியட். இப்போ நான் வந்து வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும், மல்டி மில்லியனர் ஆகணும், எனக்கு வந்து ஒரு 6 பிளாக் கலரில் BMW வரணும், எல்லாரும் டோர் திறக்கணும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பாருங்க இப்போ எப்படி இருக்கணும். அந்த மாதிரி வரணும்னு எனக்கு ஆசை இருந்ததுன்னா ஒரு நாள் நம்மளை அறியாமல் அது கனவுல வரணும். அப்படி வந்தால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பாம்பு ஒன்று துரத்திட்டு வர மாதிரி கனவு கண்டுறாங்க அப்படின்னாக்கா பாம்போட கலர்லேருந்து இருக்குது. அது வெள்ளை கலரில் துரத்திட்டு தான் பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது கொத்திருச்சுன்னா நிறைய பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். முரண்பாடாக இருக்கும். இந்த கனவுனால பயப்படுறது மக்களுக்கெல்லாம் அந்த உணவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறது, அதுக்கு அதிகமாக பரீட்சைக்கு பயப்படுறது, கனவுக்கு பயப்படுறது, இதெல்லாம் அதிகமாக இருக்க வேண்டியதில்லை. எல்லாமே அளவோடு இருக்கும். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு அடிமுடி சுவாமிகள் சுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. கனவு சாஸ்திரம் பத்தி தான் அவர்கிட்ட பேச போறோம். ஐயா வணக்கம். ஐயா, கனவு இது வந்துட்டு நமக்கு அதுக்கப்புறம் நடக்க போறது முன்கூட்டியே உணர்த்துது, அதனாலதான் இந்த மாதிரிலாம் கனவு வருதுன்னெல்லாம் சொல்றாங்க. இது உண்மையா? கனவுகள் அப்படின்னா அது ஒரே ஒரு விதமான கனவுகள் கிடையாது. பல விதமான கனவுகள் இருக்கு. குறைஞ்சது ஒரு 5 மெத்தட் இருக்குதுன்னா நம்ம வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறோம். அது என்ன கனவுனா, அப்துல் கலாம் சொல்லுவார் தெரியுமா, கனவு காணுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வாழ்க்கையில என்னவோ ஆக போறீங்களோ அது உங்க கனவுல வரணும். நாம எதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, இப்போ நான் வந்து வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும், மல்டி மில்லியனர் ஆகணும், எனக்கு வந்து ஒரு 6 பிளாக் கலரில் BMW வரணும், எல்லாரும் டோர் திறக்கணும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பாருங்க இப்போ எப்படி இருக்கணும். அந்த மாதிரி வரணும்னு எனக்கு ஆசை இருந்ததுன்னா ஒரு நாள் நம்மளை அறியாமல் அது கனவுல வரணும். அப்படி வந்தால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, புரியுதுங்களா? இது வந்து லட்சிய கனவுன்னு பேர் வச்சுக்கலாம். இதுக்கு லட்சிய கனவு. நாம கோல் செட் பண்ணி என்ன லட்சியத்தில் வாழறோமோ அதை அடையிறதுக்கான கனவுன்னு பேர். இது அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, கனவு மனசில் போய் ஆழ் மனசுக்குள்ளே போய் தொடர்பு கொள்ளும்பொழுது மட்டும்தான் கனவாக வரும். மேலோட்டமாக இருக்கிற விஷயங்கள்லாம் கனவாக வராது. ஒன்றாச்சு. ரெண்டாவதாக வந்து இஎஸ்பி கனவுன்னு சொல்லுவாங்க. அந்த இஎஸ்பிங்கிறது நாளைக்கு நடக்க போகிறது முன்கூட்டியே தெரியப்படுத்துறது. இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான கனவுகள் வரும். இந்த சீனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குதே அப்படின்னு நம்ம தோணும். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தாலும் இதே மாதிரியான ட்ரெஸ்ஸில் உங்களை இப்போயே பார்த்தா மாதிரி இருக்கேன்னு தோணுன்னா அது என்னன்னா, லைஃப் இஸ் எ ப்ரீ பிளான்டு ப்ரோக்ராம் சிஸ்டம். கடவுளால் ஏற்கனவே ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு விஷுவலும் பண்ணிட்டு புரியுதுங்களா? இந்த ட்ரெஸ்ஸை நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டேன். பார்க்காத ஒன்று எப்படி கனவுல வரும் அப்படின்னா கடவுளுக்கு தெரியும். இது அந்த மாதிரியான சந்தர்ப்பம் வரும். இது நிறைய பேருக்கு வரும். ஆனால் அதெல்லாம் இக்னார் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் இந்த சீன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இது ஏதோ நடந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துருவாங்க, இக்னார் பண்ணிடுவாங்க. அது இஎஸ்பி கனவு. இதை பற்றி தமிழில் ஒரு படம் கூட இருக்கு. நளினி விஜயகாந்த் நினைக்க மணிவண்ணன் படம், 24 மணி நேரமும் ரொம்ப ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன். சத்யராஜ் மொட்டை அடிச்சிருப்பாரு. அவர் வந்து ஒரு லேடியை கொல்லுவாருன்றது ஒரு கனவா வந்து நளினிக்கு வந்துடும். அந்த அம்மா வந்து விஜயகாந்த் கிட்ட சொல்லுவாங்க. விஜயகாந்த் வந்து அதெல்லாம் உள்ள கனவுலாம் ஒன்றும் நடைமுறைக்கு வராது விடு அப்படி இப்படிலாம் சொல்லுவார். அப்படிலாம் வந்தப்போ அவங்க இருந்த சில ஒரு புக்கு இருக்குது, அதில் குதிரை ஓடுற மாதிரி இருக்குது, இதெல்லாம் போட்ட குமுத புக்கு இருக்குது, இப்படிலாம் சொல்லுவாங்க. இவரும் இந்த பொண்ணோட பேச்சை கேட்டுட்டு எப்படி ஆராய்ச்சி தேடிட்டு இருக்கும்போது அந்த மொட்டை அடித்த உருவத்தில் ஒரு ஆளை வேறு பார்த்துருவாங்க அவங்க. அப்புறம் இன்னொரு சீரியஸாக போய் அந்த ஆஃபீஸ்லேயே போய் கேட்பாங்க, ஏன் சார் நீங்கள் அட்டையில் வந்து குதிரை படம் போடுறதுக்கு ஐடியா இருக்கா, போட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்னா, இது வரைக்கும் போடல, அதெல்லாம் போட போகிற ஐடியாவும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்புறம் பார்த்தா அதே மாதிரி கொலைலாம் நடந்துடும். அதுக்கப்புறம் போய் கேட்டால், சார் எங்களுக்கு அப்பா ஐடியா இல்லை சார், இப்போ தான் இந்த ரேஸ் அந்த நம்ம சொல்கிற டைமில் கிண்டி ரேஸ் பற்றியான நியூஸில் எதாவது வந்துருக்கு, அதனால் போட்டோம் சார்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ நடக்க போகிறத முன்கூட்டியே அவங்க கனவுல உணர்த்தி இருக்கு.
இது இவங்களுக்கு மட்டும் வருதா அப்படின்னாக்கா இது எல்லாருக்குமே வரும், சின்ன சின்ன கனவுகள் வரும். இதுக்கப்புறமா அமானுஷ்ய கனவுன்னு ஒன்று இருக்குது. ம். அமானுஷ்ய கனவுனா என்ன அப்படின்னா, ஆன்மீக சார்ந்த ஒரு அதிசயம் கடவுள் நிகழ்த்தக்கூடியது. இப்போ பட்டினத்தார்னு ஒருத்தர் இருந்தார் ம். இல்லையா, அவருக்கு குழந்தை கிடையாது. பெரிய பணக்காரர், அவருக்கு குழந்தை கிடையாது. அந்த ஊரில் ஒரு ஏழை ஒருத்தர் இருந்தார், அவருக்கு நிறைய குழந்தை, வளர்க்க கூட முடியல. இவங்க 2 பேருமே சிவனை வேண்டுறாங்க, எனக்கு வரும் செல்வத்தை கொடுன்னு. இவர் வந்து எனக்கு குழந்தைய கொடுன்னு வேண்டாரு. பட்டினத்தாருடைய கனவுல வந்து, அந்த பணக்காரருடைய கனவுல வந்து சிவன் சொல்கிறாரு, ஒரு ஏழை வந்து ஒரு குழந்தைய கொடுப்பான், அதை நீ வாங்கி வளர்த்துக்கோ, ம். அவனுக்கு தேவையான செல்வங்களை கொடுன்னு சொல்லிடுவார். அந்த ஏழைக்கிட்ட போய் சொல்லுவார், அடுத்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய வந்து நீ அவர்கிட்ட எடுத்து போய் கொடுத்துரு, ம். ம். அவருக்கு நிறைய செல்வம் கொடுக்க, அதை வச்சு மீதி பேர்லாம் வளர்த்துருன்னு சொல்லிடுவார். அதே போல் நடக்கும். அவர் அந்த மாதிரி குழந்தைய கொண்டு வந்து இவர்கிட்ட சொல்லும்போது கனவுல வந்த விஷயம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்கி வளர்ப்பார். கடைசியாக பார்த்தா அந்த குழந்தை வந்து சிவனாக வந்திருப்பார். அவர் அந்த குழந்தை தான் வந்து அவருக்கு ஞானத்தை கொடுக்கும். ம். காதர்ந்த ஊசியும் கடைக்கான் வாராதுன்றது ஏதோ எழுதி வச்சுட்டு அவர் மறைஞ்சு போயிடுவார் இல்லையா, அந்த குழந்தை தான் அது. ஸோ இது கடவுளுக்கு வந்து கனவுல வர்றது. பல பேருக்கு சொல்லுவாங்க, நம்ம காஞ்சி பெரியவர் கூட அவர் கனவுல வந்து இந்த இடத்துல வந்து காமாட்சி அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் மாங்காட்டுக்கு வந்து அந்த இடத்தெல்லாம் தேடி ஆராய்ஞ்சு பார்த்து எடுத்து வச்சு தான் இப்போ இருக்கிற மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில். ம். ம். ஸோ இந்த மாதிரி பல பேருடைய மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் அல்லது ஃப்யூச்சரில் சித்தராக ஆக போகிறவங்க, மகானாக ஆக போகிறவங்க கனவுலலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அது ஒரு புண்ணியத்தின் அடிப்படையில் இறைவனால் நிகழ்த்தக்கூடியது. இதுதான் உண்மையான ஆன்மீக கனவுன்னு சொல்லக்கூடியது. இது இல்லாமல் இன்னொன்று கன்ஃபியூஸான ஒரு கனவு கூட இருக்கும். என்னென்னா, இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு, அங்கே கடுமையாக ஒரு போலீஸ்காரரை பார்த்துட்டாரு. கடுமையாக நடந்துக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா என்னையை வந்து பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கனவு வரும். எப்படி வரும் அப்படின்னா, நான் வந்து யூனிஃபார்மில் இருக்க மாதிரி கனவு வந்துடும். ம். போலீஸ் யூனிஃபார்மில் இருக்க மாதிரி. இது இந்த ஜென்மத்தில் சாத்தியமா? இல்லை. சாத்தியமே இல்லாதது. ஏன் நடக்குதுன்னா அது பேர் கன்ஃபியூஸ். மனக்குழப்பத்தின் அடிப்படையில் பல பேருக்கு இந்த மாதிரி கனவுகள்லாம் வரும். அது அந்த மாதிரி நிறைய கனவுகள் வரும். எனக்கு இப்போ உலகத்தில் நடக்கவே நடக்காதுங்கிறது வரதுன்னா அவங்க மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சம்பவம் அவங்கள பாதிக்கப்பட்டு ஆழ் மனசில் போய் பதிஞ்சு போய் 2 நிகழ்ச்சிகளுடைய கிளாஸ் அது வந்து ஒரு புதிய சீனை உருவாக்குது. அது பேர் கன்ஃபியூஸான கனவுன்னு சொல்லப்படுது. இது குழப்ப கனவுகளால் நம்ம நெக்ஸ்ட் வச்சுக்கலாம். 5வது வந்து பார்த்தது, அதனால் ஏற்பட்ட இம்பேக்ட், தாக்கத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. நம்ம ஒரு சீன் பார்க்குறோம், ஆனால் அது அது அதனால் வரக்கூடிய விஸ்வரூபமாக அதுவே கொஞ்சம் பெரிய அளவில் வரும். அது பேர் இந்த கனவுகள் குழந்தைங்களுக்கெல்லாம் வருது இல்லை. எப்படின்னா, ஒரு சினிமா படம் பார்க்குதுங்க, அதில் ஒரு பேய் சீன் பார்க்குதுங்க, நைட்டில் அலறும். ம். ம். நம்ம வீட்டு குழந்தைங்களாம் அலறி இருக்கா, அந்த மாதிரி பயப்படுறதுக்கு. அது மாதிரி ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி பார்த்துட்டு வந்து குழந்தை தூக்கத்திலே வந்து கையை காலை விடுறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி சண்டை போடுற மாதிரிலாம் அது பண்ணுது, ஆக்ஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி இம்பேக்ட். அது சில இளைஞர்களுக்கு சினிமா நடிகை கனவுல வரலாம், கனவு கண்ணின்னு பேர் வைக்கிறதுக்கு இவங்க கனவுல வர்றது தான். இதெல்லாம் அவங்களோட தாக்கம். அவங்க என்ன பார்த்தாங்களோ அதோடைய தாக்கம் அவங்கள ஏற்படுத்துது. இந்த மாதிரியான ஒரு கனவுகள் பாதிப்பான வரக்கூடிய, மனசை பாதிக்கிறதுனால வரக்கூடிய கனவுகள், இது பயப்படுறது அப்படின்னு சொல்லு. இந்த மாதிரி ஒரு 4-5 கனவுகள் தான் இருக்குது. இந்த கனவுகளில் இப்போ மக்கள் கேட்குறது, கனவுல நான் கண்டேன் அப்படின்னாக்கா, நம்ம சில பேர் பித்ருக்கள்லாம் கூட கனவுல வருவாங்க. ஆமா, இறந்து போனவங்கலாம் கனவுல வராங்கல்ல, அதுக்கு என்ன பலன்? இது இது இறந்து போனவங்க கனவுல வர்றதுக்கும் ஒரு பண்ணது சகுன கனவுன்னு ஒன்று இருக்குது. சகுன கனவு அதுவும் சொல்லிடுறேன். இந்த இறந்து போகிறவங்க வருவாங்க, அந்த ஆத்மாக்கள் வந்து சில பேரோட வைப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க. குடும்பத்தில் எல்லாருடைய கனவுலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதிகமாக பாசம் அல்லது அந்த டிஎன்ஏ அதிகமாக தொடர்பு கொண்டு இருக்கு, டிஎன்ஏ சம்மந்தப்பட்டது, அது மேட்ச் ஆகிறவங்கக்கிட்ட கனவுல மட்டும்தான் வருவாங்க. ஒரு ஆண் குழந்தை இருப்பார், அந்த ஆண் குழந்தை கனவுல வரமாட்டாங்க. ஏன்னா அங்கே தான் நிறைய இது இருக்கும், எமோஷ்னலோ அல்ல டிஎன்ஏவோ இருக்கணும்னு சொன்னோம்ல. அந்த ஆண் குழந்தைக்கு அப்பாவுடைய டிஎன்ஏ அதிகமாக இருக்கும், மரபணு நிறைய இருக்கலாம். ஆனால் அவர் கனவுல கூட வராமல் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அது ரொம்ப எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்கும். அந்த பெண்ணோட கனவுல வந்து பல விஷயங்களை சொல்லுவாங்க, இதை நீ பண்ணு அதை பண்ணுன்னு. உண்மையிலே அது நிறைய பேருக்கு கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு அந்த பித்ருக்களுக்கெல்லாம் சில வாய்ப்பு கொடுக்குறாங்க பித்ருலோகத்தில்.
நீ உனக்கு தேவையானது நீ எங்கன்னா போய் சொல்லிக்கோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது அவங்களுடைய நிராசைகளை போக்கிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. இது ஒரு கனவு இருக்குது. இப்போ நம்ம சொன்னது இது வரைக்கும் 5 கனவு சொல்லிட்டோம். இப்போ சகுன கனவுன்னு ஒன்று இருக்குது. சகுனம்னா என்னன்னா இது நடந்தா இது நடந்தா இதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பாம்பு ஒன்று துரத்திட்டு வர மாதிரி கனவு கண்டுறாங்க அப்படின்னாக்கா பாம்போட கலர்லேருந்து இருக்குது. ஓ அது வெள்ளை கலரில் துரத்திட்டு தான் பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓ அது கொத்திருச்சுன்னா நிறைய பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். முரண்பாடாக இருக்கும். அதுதான் அது கனவுல வந்துட்டு பாம்பு வந்தா கொத்திரணும் அப்படிதான் நல்லது, வெறுமனே வந்துட்டு போச்சுன்னா நல்லது கிடையாதுன்றாங்களே, அது உண்மையா? நல்லது இல்லை, பிரயோஜனம் இல்லை, அவ்வளோதான். கொத்துனாக்கா பணம் வர கண்டிப்பாக வந்துடும்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி முரண்பாடான கனவுல வந்து டெத் வந்ததுன்னா அதிர்ஷ்டம்னு சொல்வது. திருமண மாதிரி நிகழ்வுகள் கனவுல வரக்கூடாது, இறப்பு வரலாம், அப்படி ஆப்போசிட்டா சொல்றாங்க இல்லையா? ஆமா, நிறைய சாஸ்திரங்களை வந்து கனவு கண்டன் தோழி அப்படின்லாம் நமக்கு பாட்டெல்லாம் கூட இருக்குது இல்லையா? கண்ணதாசன் பாட்டுல இருந்து இருக்குது, மகாபாரதத்துலலாம் இருக்குது. எல்லாம் கனவுகளுக்கு ஒரு பலன்கள், இந்த மாதிரியான பலன்கள் சகுன பலன்களுக்கு. ஆனா இந்த இந்த ஒரு விஷயத்தை அதை வச்சு தான் எல்லாத்தையும் போட்டு மக்கள் வந்து இப்படியே நினச்சிக்கிறாங்க. சில பேர் வந்து சாதாரணமாக வரக்கூடிய இஎஸ்பி வந்து அமானுஷ்ய கனவாக எடுத்துக்கிறது, ஆன்மீக கனவுகள்னு நினச்சிக்கிறது. அப்புறம் வந்து எனக்கு புதையில் இருக்க மாதிரி வந்தது, அங்கே வந்ததுன்ட்டு கனவுல வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு போய் எங்கெங்கே தேடி புதையில தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் கூட இருக்கிறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி புதையில தேடி அதை வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அமானுஷ கனவுல யாரோ வந்து சொன்னாங்க, எங்கள் தாத்தா வந்து கனவுல வந்து சொன்னார் எங்கே தான் புதையில் இருக்குன்னு சொல்லிட்டுன்ட்டு. பித்ருக்கள் வரலான்னு சொன்னோம் இல்லையா? ஆனால் இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க திசை திருப்பி வாழ்க்கை வீணாக போகிறதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ், குழப்பமான கனவுகள்லாம் இதெல்லாம் இருக்குது. சகுனத்துலேயும் வந்து அது அடையாளம் காட்டணும், இது கன்ஃபியூஸான கனவா, அமானுஷ்ய கனவா, அல்லது சாதாரண இஎஸ்பி கனவா, அல்லது லட்சிய கனவா, சகுன கனவான்னு நம்ம அடையாளம் பண்ணிக்கணும். பார்க்குற எல்லா கனவையும் சகுன கனவுகளாகவே கற்பனை பண்ணிக்கிறது, பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் அர்த்தம் தேடுறது, அது கன்ஃபியூஸான கனவு, குழப்பமான கனவு. குழப்பமான கனவுக்கெல்லாம் போயிட்டு ஐயோ அவன் குழந்தைக்கு வந்து என்னமோ ஆயிடுற மாதிரி ஒரு கனவு வந்ததுங்கன்னு சொல்லிட்டு வந்து பயப்படுவாங்க. அது வந்து குழப்பத்தின் அடிப்படையில், பயத்தின் அடிப்படையில், உணர்வின் அடிப்படையில். இந்த பேய் பார்த்தா நமக்கு வருது பார்த்தீங்களா? அதாவது யூஸ்வலா இப்போ உயிரோட இருக்கவங்க நமக்கு நெருங்கினவங்க திடீர்னு இறந்து போற மாதிரி கனவு வருது இல்லையா? இது எதை குறிக்குது இந்த சகுனத்துல? இது சகுன கனவு கிடையாது. அவங்க வேற எங்கேயோ டெத்தை தனியா பாக்குறாங்க, நம்ம சொந்தக்காரங்களை தனியா பாக்குறாங்க. பார்த்ததுனால அது இதெல்லாம் சேர்த்து போட்டு வரும். இன்னும் சொல்ல போனா 6 வருஷம் 10 வருஷம் பார்க்காத இருந்தவங்களை செத்து போன மாதிரிலாம் வரும். அந்த கனவு இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது உண்மையா பொய்யானே தெரியும். அந்த கனவு வந்து எந்த வகையான கனவுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி லேபிள் வைக்கிறதுக்கே அது நடந்து முடிஞ்சாதான் தெரியும். இப்ப வந்துட்டா ஒரு வித பயத்தோட இருக்காங்கல்ல, அப்போ அது இக்னோர் பண்ண. எந்த கனவு வந்தாலும் 99% அந்த கனவுகள் வேஸ்ட் தான். ஜஸ்ட் இக்னோர் இட். அதை நீங்க ஒதுக்குங்க. அதுக்காக எனக்கு பெரிய முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்க வேண்டியது. சிலர் வந்துட்டு இந்த அதிகாலை கனவு பலிக்கும், அந்த நேரத்துல கனவு கண்டிங்கன்னா அந்த சம்பவம் பலிக்கும்ன்றாங்களே. ஆமாமா, அது ஜாமம் கணக்காக பிரித்து வச்சிருக்கிறாங்க. இப்போ அதிகாலையில் 4:30 to 6ன்னு சொல்லக்கூடிய 6னா 2 இங்கிலீஷ் டைம்லாம் கிடையாது. நம்ம இதில் வந்து சூரிய உதயத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடின்னு கணக்கு வச்சுக்கோ. ஸோ அப்ராக்சிமேட்ல 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகுது அப்படின்னா 4:30 to 6 இது நடந்ததுன்னா இமீடியட் 1 வீக்ல நடக்கும். 3 to 4:30 நடந்ததுன்னா 1 மாசத்துல நடக்கும். இதெல்லாம் உண்மையா? எனக்கு தெரியாதுங்க. சாஸ்திரத்துல கனவு சாஸ்திரத்துல மகான்கள் எழுதி வச்சிருக்கிறத நம்ம சொல்றோம். 3 to 4:30 நடந்ததுன்னா அது இவ்வளவு நாளுன்னு. 1:30 to 3 நடந்ததுனாக்கா அது 1 வருஷத்துல நடக்கும். இந்த 11 மிட் நைட்ல நடக்க கணக்கெல்லாம் அது எப்போவாது நடக்கும். அது 4:30ல இருந்து 6க்குள்ள ஏதாவது கனவு காண்றாங்கன்னா அது பலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு நாள்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப முன்னாடியே 8 மணி நைட் 8 மணி அது உன் ஜென்மத்தில் உன் காலத்துக்கு அப்புறம் நடக்கும்னு அர்த்தம். பகல்ல நடந்ததுன்னா நடக்கவே நடக்காது, இப்படி எல்லாம் சொல்லி இருக்குது. அதுல பகல்ல தூங்கும்போது நிறைய பேர் கனவு வருதுன்னா அது பகல் கனவு பலிக்காதுன்னு அந்த பழமொழியை சொல்றாங்க. ஆக கனவுகளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, பீரியடு. நீங்க எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அது நல்ல விதமா இருந்ததுன்னா கெட்ட விதமா இருந்தாலும் உடனே நீங்க டைம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அதெல்லாம் பார்த்துட்டு சுமாராக தான் சொல்கிறாங்க. அதிகாலையில் இருக்கிறதுக்கு மட்டும் சில பேர் அத்தோட தூக்கம் கட்டு போய் அவ்வளோ முழிச்சுக்கிறாங்க. அதில் நிறைய சில டைமில் வைபுக்கு ஏற்ற மாதிரி சிலருக்கு வந்துட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்திலேயே முழிப்பு வந்து நாங்கள் எழுந்துக்கிறோம்,
இது பிரபஞ்சம் ஏதோ எங்க கிட்ட சொல்ல ட்ரை பண்ணி இதெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் இந்த உண்மையா? பிரபஞ்சம், இயற்கை இந்த மாதிரியான வார்த்தை யூஸ் பண்றாங்க பாருங்க. ஆமா. அவங்களாம் யதார்த்தமான வாழ்க்கையிலே வாழ்க்கை இல்லை. இல்ல. அவங்கெல்லாம் யார் வேணாலும் கடவுள்னு சொல்லு, பஞ்சபூதம், பிரபஞ்சம், அது இதுன்னு சொல்லிட்டு பெருசு பெருசா சொல்லுவாங்க. அது அடுத்தவங்க யூஸ் பண்ணி ஆன்மீகவாதிகள்லாம் கூட பாருங்க, நம்ம பேசுற மாதிரி தெளிவான வார்த்தையே பேச மாட்டாங்க. ம். வேற வேற ஒரு லாங்குவேஜ், அது ஒரு வார்த்தைகளை அவங்கவுங்க வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. தன்னை ஒசத்தி காட்டிக்கிறதுக்காகவே இந்த பிரபஞ்சம் அப்படின்னு புரியாத பாஷைகளாம். பிரபஞ்சத்துக்கு இங்கிலீஷ்ல என்னங்க? யூனிவர்சல். ம். ஆ ஆமா. அவ்வளவுதான், யூனிவர்ஸ் தான். யூனிவர்ஸ்னு ஒன்று வந்து நம்மளை அவங்க ஆட்டி படைக்குதானாக்கா நம்ம கணக்கு தெரியுமா? அது என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு தெரியாதுல்ல. இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம வந்து தாட் ப்ராசஸை சொல்லுவாங்க, நம்ம நினைக்கிறது நடக்கும். நீ நினைச்சுன்னா இந்த பிரபஞ்சம் உன் கண்ணு முன்னாடி வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. சும்மா சொல்லு, நீ நினைக்கிறத கடவுள் நடத்தி வச்சுறான்னு சொல்லு. ஏன் ஈஸியாக பாமரனுக்கு புரியுற மாதிரி ஏன் பேசக்கூடாது? அதை வந்து புரியக்கூடாதுன்னு வச்சுக்கிறாங்களா, தன்னை ஹையர் ஸ்டாண்டர்டாக காட்டிக்கிறதுக்காக வச்சுக்கிறாங்களா தெரியல. ஆன்மீகவாதிகள் அது அந்த குரூப்பில் இருக்கிறவங்களாம் வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 10 பேரில் அவங்க மட்டும் தனித்துவமாக தெரிவாங்க. அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் அப்படி இருக்கும். ஏன்னா அவங்களாம் புதுசாக மதம் மாறின மாதிரி புதுசாக அவங்க வந்து அந்த லைனுக்குள்ளே பூந்துருக்குறாங்க. இது ஆன்மீக லைனுக்குள்ளே. அவங்க கொடுக்குற பேட்டியாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறதா இருந்தாலும் சரி, இப்படி இருக்க. சமீபத்தில் என் பையனை வச்சுட்டு கூட அவன் என்னைய வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணார், வேற ஒரு ஜோசியர்கிட்ட போனோம், ஆனால் நீங்கள் இந்த கெட்டப்பில் வரக்கூடாது அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு கெட்டப்பில் மாற்றி ஒரு ஆளுக்கிட்ட என்ன அனுப்பாருனா, ரேண்டமாக ஒரு இன்டர்நெட்டில் பார்த்தோம், நிறைய ஸ்டார் இருக்க ஆளுக்கிட்ட போனோம். அவங்க வந்து ஒரு மெத்தட் சொன்னாங்க, அந்த பேர் சொன்னால் கூட நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு மெத்தட் சொன்னாங்க. சரி சொல்லிட்டு அரை மணி நேரமாக பேசுகிறாங்க. கடைசியாக எப்போங்க ஜோசியம் சொல்லுவீங்கன்னு கேட்குற நிலைமை ஆயிடுச்சு எங்களுக்கு. அது வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்களாம். கேட்டா இந்த பிரபஞ்சம் வந்து இப்படின்னு சொல்லுவோம்னா, என் குருநாதர் இருக்காரு, அவர் குருநாதர் ஃபோட்டோ போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் வந்து இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வேணா நான் ஃபோன் மட்டும் கொடுக்குறேன், அவர்கிட்ட வேணா கேட்டுக்கிறேன்னு. அவர்கிட்ட கேட்கறதுக்கு நீங்கள் எதுக்கு போர்டு போட்டுன்னு ஜோசியம் பார்க்கணும்? அந்த வார்த்தையெல்லாம் அங்கே யூஸ் பண்ணாங்க. நம்மளுக்கு புரியாத வார்த்தைகள், நம்ம அன்றாட வீட்டில் யூஸ் பண்ணாத வார்த்தை. நான் வீட்டில் பிரபஞ்சன்ற வார்த்தையை யூஸ் பண்ணது இல்லைங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா உங்கள் வீட்டில்? அப்புறம் இதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பிரபஞ்சத்தில் தான் இருக்கிறோம், பிரபஞ்ச தொடர்பில் தான் இருக்கிறோம். அது எதுக்கு இப்போ நமக்கு ஈஸியாக புரிகிற வார்த்தையில் சொல்லாமல் புரியாத வார்த்தையில் சொல்கிறாங்க? ஏதோ ஒரு காரணம் அப்படி சொல்லி எங்கேயோ அவங்க மயங்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கும் புரியாத மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து நடைமுறை ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அது. கனவு பற்றி அதை பற்றி இதை பற்றியெல்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய குழப்பங்களெல்லாம் ஏற்படுத்தி வைக்கிறாங்க மக்கள். இப்போ காமனா எல்லாருக்கும், அதாவது என்ன சொல்றது, சின்னவங்கள்ல இருந்து ஒரு மிட் ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில நேரம் திடீர்னு எக்ஸாம்க்கு லேட்டா போற மாதிரிலாம் நிறைய பேருக்கு கனவு வரும் சார். அதாவது அந்த டைம் எல்லாம் தாண்டியே வர மாதிரி அவங்களுக்கு காய்ச்சல் வரும். ஓ, கல்யாணத்துக்கு முன்னாடி காய்ச்சல் வரும். நம்ம இதில் இருக்கு சொல்லுவாங்க, இது வந்து கல்யாண காய்ச்சல். அது வேற. யாருக்காக கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜுரம் வந்துடும், எக்ஸாமுக்கு முன்னாடி ஜுரம் வந்துடும், சில பேருக்கு டயரி ஆகிடும். அது பய உணர்வுகள் வந்து நம்ம உடல் அமைப்பெல்லாம் மாற்றும். நம்ம சொன்ன நேரத்துக்கு கூட ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான கருத்துக்கள் எப்படி நம்மளுடைய கற்பனைகள் நம்மளோட உணர்வுகளை மாற்றி அந்த உணர்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுது அப்படின்ற இதெல்லாம் ஒரு 4 வரியிலெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸில் போடுவோம், பார்க்கலாம், வீடியோலாம் கூட பார்க்கலாம். ஆக இந்த நம்ம உணர்வுகள் தான் அதெல்லாம். அவங்க எதை நம்புகிறாங்க, எதை பற்றி பயப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. 2 வயசு குழந்தை கொண்டு புக்கு எழுதும்போது அவங்களுக்கு இப்போ அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, என் குழந்தை லவ் மேரேஜ் பண்ணுமா அப்படின்றாங்க. ஆமாங்க, வயசு குழந்தையா? ஆமாங்க, லவ் மேரேஜ் தான் புக்கில் எழுதியிருக்காங்கன்னு ஓன்னு அழுகுறாங்க. என்னன்னாக்கா, ஐயோ எங்கள் குடும்பத்தில் எதுவுமே லவ்வே ஆகாது, எங்கள் குடும்பத்தில் லவ்வே பண்ணதில்லை. இது 2 வயசுனாக்கா, இப்போ 2 வயசுனாக்கா அது 2040 கல்யாணம் பண்ண போகுது, 2045 50 கல்யாணம் பண்ண போகுது. அப்போ எப்படி இருக்கும் கல்யாணன்ற ஒரு சடங்கு இருக்குமானே எனக்கு தெரியல. இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கும்னு நம்பி நானும் எழுதி கொடுத்துட்ருக்குறேன். ஆனால் அவங்க இப்படி பாருன்னா அவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வர்றதை இவங்க பயப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உளவியல் பிரச்சனை இருக்குதுன்றது உண்மையா இல்லையா? அதுதான் இப்போ நீங்கள் கேட்குறது.
சோ இந்த மாதிரி தேர்வுக்கு லேட்டா போறது இதெல்லாம் வந்து எல்லாம் உளவியல் அவங்க பிரச்சனை தான். போதுமான அளவுக்கு பர்சனல் டெவலப் ஆகல, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இல்லை. இந்த பரீட்சைக்கு எவ்வளோ பயப்படணும், எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அளவு வச்சிருக்கணும். அளவுக்கு மீறிய பயம், அளவுக்கு மீறிய எந்த உணர்வும் நமக்கு சாதகமாகவே இருக்காது. எந்த உணர்வு, பசி, தூக்கம், தாகம், துணை, எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, லட்சியம் அளவுக்கு மீறினாக்கா அவங்க வாழ்க்கையை காட்டு. நீங்கள் நூற்றுக்கணக்கான ஆளை காட்டுவேன். சினிமா மேலே நிறைய மோகம் இருக்கும். ஏன்னா நம்ம சென்னையில் இருக்கோம், கோடம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிறோம், நிறைய பேர் இருக்கிறாங்க. 45 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத அசிஸ்டன்ட் டைரக்டர் நூற்றுக்கணக்கான ஆள் எனக்கு தெரியும். 45 வயசுக்கு மேலேயும் கல்யாணம் ஆகாத டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். என்னன்னா, இப்போ வந்துடும் சார், எனக்கு ஒரு சான்ஸ் வருது சார், இப்போ படம் வந்துடும் சார், இப்போ வந்துடும் சார், இவங்ககிட்ட கதை சொல்லிட்டு சார், அந்த ஹீரோகிட்ட கதை சொல்ல. இந்த வாரிசு நடிகர்கள்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் கதை சொல்லிட்டேன் இப்படியே அவங்க காலம் ஓடுது. இதுவும் ஒரு கனவு தான். அதுக்கப்புறம் வந்தால் கல்யாணம் பண்ணான்னா பண்ணலன்னா என்ன? அளவுக்கு மீறியது. கல்யாணத்துக்கும் இவருடைய இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இவர் வயசுக்கு தான் கல்யாணத்துக்கு தான் சம்மந்தம் இருக்குது. வயசு போகிறதுக்கு முன்னாடி 25லேருந்து 30 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணியிருக்கணும்ல. அந்த ஸ்டேட்டஸில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆனால் என்ன இப்போ தப்பு இருக்குது? அவங்க நம்புகிறாங்க, அடுத்த சீனில் நம்ம பெரிய ஆள், அடுத்த இவர்கிட்ட கதை சொன்னோன்னே பெரிய ஆள் ஆகிடும்ன்ட்டு இன்றைக்கி வரைக்கும் இப்படியே ஓடிட்டுருக்காங்க. இவங்க கனவுகள் எல்லாம் என்னைக்கு பழிக்க போகிறது? அந்த உணர்வுகள் அதிகரித்தா எல்லாருக்கும் பயம். எந்த உணர்வு, அந்த பயன்ற உணர்வு அதிகரித்தா பாதிப்பு, வீரமுங்கிற உணர்வு அதிகரித்தா, நம்பிக்கைங்கிற உணர்வு அதிகரித்தா, எல்லாமே அதிகமாகும்போது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ இந்த கனவுனால பயப்படுறது மக்களுக்கெல்லாம் அந்த உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறது, அதுக்கு அதிகமாக பரீட்சைக்கு பயப்படுறது, கனவுக்கு பயப்படுறது, இதெல்லாம் அதிகமாக இருக்க வேண்டியதில்லை. எல்லாமே அளவோடு இருக்கணும். ஓகே. ஸோ உங்களோட இது பிரகாரம் கனவு சாஸ்திரம் இது கனவு சொல்றது சாஸ்திரம் வந்து உண்டு, கனவு சாஸ்திரம் உண்டு. எல்லா கனவுக்கும் பலனை நம்மளால இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்கிறோம். அந்த காலத்தில் வந்து எழுதிட்டாங்க. இப்போ யாராவது கனவு சாஸ்திரம் எழுதியிருக்காங்களா? இல்லை. அந்த காலத்தில் இப்போ வந்து இந்த கேமரா வருது, இந்த கம்ப்யூட்டர் இருக்குது, இதெல்லாம் கனவுல வந்தால் அதுக்கு என்னத்த பலனை சொல்கிறது? அதுக்கு என்ன சகுனத்தை சொல்கிறது சொல்லுங்கள்? இந்த அட்மாஸ்பியரை பார்த்தா கூட, ஓ நான் இப்போ ஃபியூச்சரில் வந்து ஒரு சேனலில் வரப்போகிறேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு போகலாம். ஆனால் தனியாக ஒரு கம்ப்யூட்டரை மாற்றவங்க, ஒரு செல்ஃபோனு, இதெல்லாம் இப்போ வந்த காலத்துலலாம் கனவு காலத்தில் இல்லை. அந்த மாதிரி பொருட்கள் மீதான கனவுகள் வந்ததுன்னா, பொருட்கள் சம்மந்தப்பட்ட கனவுகள், அதுக்கு பலன்கள்லாம் யார் எழுதி தர்றது? ஸோ ஆனால் சாஸ்திர பிரகாரம் இந்த 4:30 6 காலையில் விடிகாலையில் வர அந்த கனவுக்கு மட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற இதெல்லாம் 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்குமே பலன்கள் நடக்கும். கால அது அந்த அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். அவ்வளோதான். இமீடியட்டாக நடக்குமா அல்லது கொஞ்சம் தள்ளி நடக்குதா, ஒரு மாதத்தில் நடக்குதா, ஒரு வருஷத்தில் நடக்குதா அப்படின்றது மட்டும்தான். இந்த ரிவர்ஸில் போக போக, இந்த சூரிய உதயத்துலேருந்து ரிவர்ஸில் போக போக மிட்நைட்லேருந்து காலையில் இருக்குன்னு தான் இந்த நம்மளோட கனவுகள் நடக்கிற பீரியடுன்னு சாஸ்திரம் எழுதியிருக்கு. ஓகே, நன்றி.